எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பார்த்திருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்படி சந்தேகங்கள் எதுவும் இல்லன்னா, நேத்து நம்ம என்ன ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தோம்? நான் அத எடுக்கட்டுமா? நேத்து என்னங்க பண்ணிட்டு இருந்தோம்? டெம்ப்ளேட் டெமோ பண்ணிட்டு இருந்தோமா? இப்ப நேத்து வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? அப்ப டெம்ப்ளேட்ஸ்ங்கிறது நம்மளோட views.py இப்போ வந்து மாடல் வியூ இன்னும் நம்ம மாடல்ஸ் டாட் பைலாம் பார்ப்போம். சரியா? மாடல், வியூ, டெம்ப்ளேட். இதுல இந்த வியூங்கிறது என்ன பண்ணும்னா, வியூங்கிறது தான் உங்களோட பிசினஸ் லாஜிக். நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத இந்த இடத்துல எழுதி வச்சுருவீங்க. என்ன வேணுங்கிறத சொல்றது இந்த இடம். அப்போ ஸ்க்ரீன்ல என்ன தெரியணும் யூசருக்கு அப்படின்னு சொல்றது இந்த இடம். இத வந்து பிரசன்டேஷன் லேயர். அது பிசினஸ் லேயர்னா இத பிரசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. அந்த பிரசன்டேஷன தனியா டெம்ப்ளேட்ன்னு ஒரு ஃபோல்டர் டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த பிரசன்டேஷன தனியா எடுத்து வச்சிருக்கோம். இதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா, அந்த பிரசன்டேஷன்ல இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. என்னென்ன வேலைகள் இருக்குன்னா, அந்த பிரசன்டேஷன்ல எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்றது? இப்ப நேத்தே பிரசன்டேஷன் எடுத்து வச்சு ஒரு சிம்பிள் HTML கோட எடுத்து வச்சுட்டோம். கரெக்ட்டா? ஒரு டைனமிக்கா வந்து சிஸ்டமோட டேட் அண்ட் டைம போய் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். இந்த கோட எடுத்து வச்சுட்டோம். இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு இருக்கிற வேலை என்னன்னா, என்னென்னலாம் தேவைப்படும்? இப்போ பிரசன்டேஷன் வந்தா, பிரசன்டேஷன்ல கண்டிப்பா ஸ்டைலா பிரசன்ட் பண்ணணும். நம்மளோட இமேஜ் இல்ல டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப பக்காவா, ரொம்ப அழகா குடுக்கணும்ல. அதான் ஸ்டைல். அப்போ ஸ்டைல்னா என்னது? ஸ்டைல்னா இங்க என்ன பேரு ஸ்டைலுக்கு? காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சிஎஸ்எஸ் அப்படின்னு பேரு. காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதெல்லாம் எளிய தமிழில் சிஎஸ்எஸ் புக் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. சரியா? எளிய தமிழில் HTML மாரி எளியது. அப்ப காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா, அப்போ முதல்ல காஸ்கேடிங்னா என்ன அர்த்தம்? காஸ்கேடிங்னா ஒண்ணா சேர்க்கிறதுன்னு அர்த்தம். எத ஒண்ணா சேர்க்கிறீங்க? ஸ்டைல் ஷீட்ட ஒண்ணா சேர்க்கிறீங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்றது இருக்கு. இப்போ நீங்க வந்து ஓப்பன் போர்டுன்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? இந்த ஓப்பன் போர்ட்ல மேல பாருங்களேன். ஸ்டைலஸ், கலர், லைன், எரேசர் இருக்கா? எந்த பேஜுக்கு நான் போனாலும் இப்ப நான் பேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். எந்த பேஜுக்கு போனாலும் மேல இருக்கிற டிசைன் அப்படியே இருக்குல்ல. இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒண்ணா வச்சுக்கிறது தான் காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஒரே ஒரு தடவ டிசைன் பண்ணி, அந்த ஸ்டைல எடுத்துட்டு போய் உங்களோட HTML ஃபைலோட மெர்ஜ் பண்ணிடுறது. அந்த ஸ்டைல் பண்றத தனியா பண்றது. சரியா? இதான் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படிங்கிறது. அப்போ சிஎஸ்எஸ் தேவைப்படும். சில இடத்துல நீங்க இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு நெனைப்பீங்க. வீடியோஸ் ஆட் பண்ணணும்னு நெனைப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்றது? வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நெனைப்பீங்க. அப்போ என்னோட பிரசன்டேஷன்ல அதையெல்லாம் கொண்டு வரலாமா? அப்படின்னா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு சொல்றாங்க? அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு வீடியோனா அந்த வீடியோ தான். ஆடியோ, ஃபோட்டோனா அப்படியே தானே இருக்கும். அதனால அத ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ நான் எப்படி கொண்டு வர்றது உள்ள? அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணோம்னா, நேத்து ஆரம்பிச்சோம். ஆனா பாதியில நிறுத்திட்டோம். சரியா? இன்னைக்கு திரும்ப அத ஆரம்பிப்போம். இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல கொண்டு வர்றதுக்கு, இப்ப நான் என்னோட ஃப இதுக்கு போறேன். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போறேன். ப்ராஜெக்ட் நேம் என்னங்க வச்சிருந்தோம்? டெம்ப்ளேட் டெமோன்னு வச்சிருந்தோமா? அந்த டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு, நேத்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட் டெமோ உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. அங்க போயிட்டு, நேத்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்ல நம்மளோட அப்ளிகேஷன் நேம் குடுத்து, HTML ஃபைல்ஸ அது உள்ள வச்சுட்டோம். இன்னைக்கு ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். அப்ப ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது நேத்து பண்ணோமா? அது எது வரைக்கும் போகணுங்கிறது ஞாபகம் இல்ல. இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இப்ப நான் வந்து ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ரைட் கிளிக் நியூ சொல்லுங்க. சரி. எனக்கு சரியா கேட்கல. ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள நம்மளோட இமேஜ கொண்டு போய் வைக்க போறோம். அவ்வளோதான். இப்ப நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா. டெம்பரரியா ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். என்ட்ட ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு. இப்ப நான் ஒரு திருவள்ளுவர் இமேஜ் வச்சிருக்கேன். அத நான் வச்சிருக்கேன் அவ்வளோதான். இப்ப நான் இந்த இமேஜ என்னோட ஃபைல்ல கொண்டு போய் வைக்க போறேன். இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற வேலை. இந்த திருவள்ளுவர் டாட் ஜேபிஇஜிங்கிறத கொண்டு போய் நான் வைக்கணும் அவ்வளோதான். சரியா? நீங்களும் இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணியிருக்கோம்? டெம்ப்ளேட்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க ஒரு இமேஜ், ஒரு JPEG இமேஜோ, ஒரு GIF இமேஜோ வச்சிருக்கீங்க. இவ்வளவும் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம வேலை என்ன? இப்ப இமேஜஸ் ஃபோல்டர் வச்சாச்சு. இப்ப நம்ம வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா உங்களோட ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் சொல்லுங்க.
இப்போ இந்த இமேஜஸை நான் ஜாங்கோ கிட்ட போய் சொல்லணும். எப்படி போய் சொல்லலாம்? உங்களோட ஐடியா என்ன? நேத்தே இதை கேட்டேன். நேத்தே தேன்மொழியோ யாரோ ஒருத்தர் உடனே ஆன்சர், இளங்கோவன் நினைக்கிறேன். யாரோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொன்னீங்க. நைஸ். செட்டிங்ஸ்ல போய் சொல்லணும். இந்த மாதிரி வந்து நான் இங்க ஒரு இமேஜ் ஃபோல்டர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஏன் செட்டிங்ஸ்ல போய் சொல்லணும்? ஆமா, செட்டிங்ஸ் ஃபைல்ல எதை போய் சொன்னோம் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நான் செட்டிங்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்றேன். இப்போ நம்ம வேலை இந்த போட்டோவை போய் செட்டிங்ஸ்ல போய் சொல்லணும். settings.py ஃபைல் எங்க இருக்குன்னு போய் தேடணும். settings.py ஃபைல் எங்க இருக்கு? அது ப்ராஜெக்ட் லெவல் ஃபைல், அதனால இங்க இருக்கு. இப்போ settings.py போய் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா செட்டிங்ஸ்ல போய் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஏற்கனவே என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். என்னோட பேஸ் டைரக்டரி எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதுல இருந்து டெம்ப்ளேட் டைரக்டரி எங்க இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நான் இந்த ஸ்டாட்டிக்கும் எங்க இருக்குன்னு சொல்லணும்ல. டெம்ப்ளேட் ஃபோல்டர் எங்க இருக்குன்னு சொன்ன மாதிரியே ஸ்டாட்டிக்கும் எங்க இருக்குன்னு சொல்லணும். ஸ்டாட்டிக்கும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரும் ஒரே இடத்துல தான் இருக்கு. நல்லா பாருங்க, ஸ்டாட்டிக் ஃபோல்டரும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்கு என்ன பண்ணணும்? டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரி ஈக்குவல்ஸ் டு os.path.join base_dir2 டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்தோம். இங்க அதே மாதிரி பேஸ் dir2ன்னு கொடுத்து ஸ்டாட்டிக்னு கொடுக்கணும். அவ்வளவுதாங்க வேலை. இந்த லைனை ஆட் பண்ணிடணும், மறந்துடாம. static_dir அப்படிங்கிற இந்த லைனை ஆட் பண்ணிடணும். இதை சேட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன், ஆட் பண்ணுங்க. இந்த லைனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அங்க இன்ஸ்டால் ஆப்ல டெமோ ஆப் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டோம். இங்க என்ன வேலை இருக்கு? டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணீங்கல்ல, டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரியில டைரக்டரி லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு ஒரு இடம் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். இப்போ நீங்க ஸ்டாட்டிக் பத்தி இந்த கொடுத்துருக்காங்களோ அவங்களே, இப்போ நான் இதெல்லாம் சொல்லலைங்க. ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஜாங்கோவோட டாக்குமெண்டேஷனே ஜாங்கோவை கத்துக்கணும்னு நினைக்கிறவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ட்ரெயினர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு சீனியர்கிட்ட இருந்தோ தேவைப்படலாம். கொஞ்சம் அதை அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, ஜாங்கோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்க்கு அப்புறமா உங்களுக்கான ஹெல்ப் எல்லாமே ஜாங்கோ ப்ராஜெக்ட் docs.django ப்ராஜெக்ட்ல இருந்தே கிடைக்கும். 2-3 நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் பத்தி என்ன போட்டிருக்காங்க, யாரெல்லாம் ஜாங்கோல ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க உங்களோட பிளாக் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இந்த பேஜை கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அப்படியே பிளாங்கா இப்படி செஞ்சுட்டீங்களா இப்படி செஞ்சுட்டீங்களான்னு நான் வந்து உங்களை ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ண சொல்றேன். அது உங்களை போர் அடிக்க வைக்கலாம். என்ன இவர் சொல்றதை செய்யறோம், அவுட்புட் வருது, இதுல எனக்கு எங்கெங்க வேலை இருக்கு, என்னோட யூனிக்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் ஃபைல் எல்லாம் வைக்கிறது, இந்த பாத்தீங்களா, அவங்களே கிளியரா டாக்குமெண்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. வெப்சைட்ஸ் ஜெனரலி நீட் டு சர்வ் அடிஷனல் ஃபைல்ஸ், இதெல்லாம் தேவைப்படுங்க. அப்படி தேவைப்படுறதுக்காக ஜாங்கோ என்ன பண்றாங்க? ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் django.contrib.static files. அப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அதையும் போய் பாருங்க. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. கலெக்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க சில செட்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸ்டாட்டிக் ரூட்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் வைக்கிற டைரக்டரி கொடுக்கணும்னா அந்த டைரக்டரி எங்க, ஸ்டோரேஜ் எங்க, இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஃப்ரீயா இருக்கும்போதோ இல்லை ப்ராஜெக்ட் நீட் வரும்போதோ இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. சரியா? இதுல நான் நிறைய பார்க்க சொல்லல, ஆனா இதை பார்க்கணும். அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக் ஷுவர் ஜாங்கோ contrib.static files is included in installed apps. உங்களோட இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல இது இருக்கான்னு போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. என்ன போய் பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டால்ட் ஆப்ல மேல இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் எடுத்து பார்த்தது இல்லை. இன்ஸ்டால்ட் ஆப்ல எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. இப்போ இங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் இன்ஸ்டால்ட் ஆப்ல என்னென்னலாம் இருக்கு, ஜாங்கோ contrib.static files இருக்கா. அப்போ இதுதான் ஜாங்கோ ப்ரொவைட் பண்றது. நம்ம ஜாங்கோ யூஸ் பண்றோங்கிறது இதுதான். அப்போ ஏற்கனவே அவங்க இதை ஒரு ஆப்பா, நம்ம ஆப் மாதிரியே அவங்க ப்ரீ டிஃபைன்டா ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 புரிஞ்சிருச்சு. இன் யுவர் செட்டிங்ஸ் ஃபைல் டிஃபைன் static_url ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் யூஆர்எல் போய் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம போய் பார்த்தா ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஏற்கனவே இருக்கு செட்டிங்ஸ் ஃபைல்ல. கீழே வந்து பாருங்க, அவங்க சொன்னது அப்படியே இருக்கா பாருங்க. static_url static. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? இன்னொரு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் டேக் டு பில்ட் தி யூஆர்எல். இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நான் ஸ்பீடாக தான் கொஞ்சம் சொல்றேன். நீங்க இதை எதையுமே ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்தா போதும். இங்க பாக்குறதும் உங்க ஸ்க்ரீன்ல பாக்குறதும் ஒன்னா தான் இருக்கும். என்னோட லேப்டாப்லயும் உங்க இதுலயும் ஃப்ரீயா பின்னாடி பார்த்துக்கோங்க. சும்மா இந்த ஸ்டெப்ஸை உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்படி வந்து ஒரு HTML கண்டென்ட், HTML ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், இமேஜஸ்லாம் எப்படி ஒரு ஜாங்கோக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது.
அவங்க என்ன சொல்றாங்க? இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ், உங்களோட டெம்ப்ளேட்ஸ்ல டெம்ப்ளேட்னா என்னது? இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லிட்டா டெம்ப்ளேட்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம்? சொல்றீங்களா? டெம்ப்ளேட்ங்கிறது என்னது? அவங்க குடுத்துருக்காங்க இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? சூப்பர். HTML ஃபைல்ஸ். HTML ஃபைல்ஸ் தான் டெம்ப்ளேட்ஸ். இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா உங்களோட HTML ஃபைல்ல உங்களோட HTML ஃபைல்ல யூஸ் த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் டேக். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம இந்த வார்த்தையவே பயன்படுத்துறோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ டெம்ப்ளேட் டேக்ங்கிறது HTML டேக் மாதிரியே இது டெம்ப்ளேட்டுக்கான டேக். சரியா? இந்த HTML-க்குள்ள நான் வேற ஒன்று வைக்க போறேன். இதுதான் அந்த ஸ்டாட்டிக் டேக். ஃப்ளவர் பிரேசஸ் கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்து லோடு ஸ்டாட்டிக் பெர்சன்டேஜ் ஃப்ளவர் பிரேசஸ்னு கொடுங்க. அப்படி கொடுத்தாதான் நீங்க இங்க வச்சிருக்கிற ஸ்டைல், நீங்க இங்க வச்சிருக்கிற இமேஜஸ் எல்லாம் நான் HTML-ல டிஸ்ப்ளே பண்ணுவேன். நீங்க தனியா டிசைன் எடுத்து வச்சுட்டீங்க. தனியா ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டீங்க. இங்க டெம்ப்ளேட்ஸ்னு நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்ல ஒரு HTML ஃபைல் வச்சிருக்கேன். ஓகே. அது போக நீங்க தனியா இங்க இடத்துல இமேஜஸ்ல ஒரு திருவள்ளுவர் போட்டோ எடுத்து வச்சுட்டீங்க. ஓகே. இந்த HTML-ஐயும் இந்த இமேஜையும் எப்படி கனெக்ட் பண்றது? நீங்க HTML ஃபைலுக்குள்ளேயே போய் இமேஜஸை கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. கரெக்டா? ஆனா அப்படி கொடுக்கறது ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்? நீங்க நாளைக்கு இமேஜஸை மாத்தணும்னா உங்க HTML கோட்ல போய் கை வைக்கணும். இன்னைக்கு திருவள்ளுவர் வச்சிருக்கோம், நாளைக்கு கம்பர் போட்டோ வைக்கிறோம், திருமூலர் போட்டோ வைக்கிறோம், ஏதோ ஒரு போட்டோ வைக்கிறோம் நீங்க. அப்போ இந்த போட்டோவை போய் மாற்ற வேண்டியிருக்கும். கரெக்டா? HTML கண்டென்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். அது கோட் ரீயூசபிலிட்டியை பாதிக்கும். அதுக்கு பதிலா இந்த போட்டோவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இங்க ரீப்ளேஸ் பண்ணா போதும். இப்படித்தானே பொங்கலுக்கு ஒரு வெப்சைட் பண்றேன். பொங்கல் கிரீட்டிங்ஸ்னு ஒரு வெப்சைட்ல போட்டுறேன். பொங்கல் முடிஞ்சு போச்சு. அடுத்து வேற ஒரு ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்கான இமேஜை டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணா டைனமிக்கா கண்டென்ட் சேஞ்ச் ஆயிரும்ல. கரெக்டா? அப்போ இமேஜஸை தனியா வைக்கிறதா நல்ல சொல்யூஷன். இப்போ பிரச்சனை இந்த இமேஜையும் இந்த HTML ஃபைலையும் ஒன்னா சேர்க்கிறது. அப்படி ஒன்னா சேர்க்கறதுக்கு அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களோட டெம்ப்ளேட்ல போய் இப்படி கொடுக்கணும். உங்களோட இமேஜ் எங்க இருக்குங்கிறத மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இமேஜ் SRCங்கிறது இமேஜோட சோர்ஸ். இது HTML கோட். இமேஜ் SRCன்னு கொடுக்குறது. அங்க போயிட்டு பெர்சன்டேஜ் ஸ்டாட்டிக்னு கொடுத்து நீங்க எந்த ஃபோல்டர், இப்போ நம்ம என்ன டெமோ ஆப்பா ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? அப்ளிகேஷனே வைக்கலையா நம்ம இங்க? ஸ்டாட்டிக்ல டைரக்டா வச்சிருக்கோமா? சரி, ஸ்டாட்டிக்ல டைரக்டா வச்சுக்கலாம். சரியா? நம்ம டெமோ ஆப்னு வச்சிருக்கோம்ல, என்னோட இந்த டெமோ ஆப்ல இருக்கிற இப்போ நான் வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பதிலாக அங்கே திருவள்ளூர்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஒருவேளை இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா இங்கே கொடுக்க வேண்டிய மெசேஜ் என்ன மெசேஜ் வரணும் அப்படிங்கிறது. இவ்வளோதாங்க. இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபைலையும் HTML ஃபைலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது டெம்ப்ளேட்டையும் ஸ்டாட்டிக் ஃபைலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். நேற்று டெம்ப்ளேட்ஸ் பிரிக்கிறது கரெக்டுன்னு பார்த்தோம். இன்னைக்கு டெம்ப்ளேட்ஸ் கூட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதாங்க. சரியா? பண்ணுவோமா? இதான் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா இந்த ஹவு டு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் யூஆர்எலுக்கு இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட்ஸ் DAR கொடுத்த மாதிரி இங்கே ஸ்டாட்டிக் யூஆர்எலுக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ ஸ்டாட்டிக் யூஆர்எலுக்கு இங்கே என்ன கொடுக்குறது? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரி, டெம்ப்ளேட் டைரக்டரி கொடுத்தோம்ல, அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல் டைரக்டரி இங்கே கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம பார்த்தோமே. எங்கே பார்த்தோம்? இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரின்னு ஒன்று பார்த்தோமா? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் இதை வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரி. இந்த அப்ரோச் தான். இதான் பண்ண போகிறேன். சரியா? இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த கண்டென்ட் என்னோட settings.py ஃபைலில் நான் கொண்டு போய் வைக்கணும். என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கொண்டு போய் வைக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் பண்ணலை. ஏன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த கண்டென்ட்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்? நான் தான் ஸ்டாட்டிக் டைரக்டரி ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன். டைரெக்டாகவே மேலே கொடுத்து வச்சிருக்கேன்ல. இந்த லைன் டைப் பண்ணியிருந்தீங்கல்ல, எங்க மேலே போயிட்டேன்னா ஸ்டாட்டிக் DARன்னு ஒன்று கொடுத்துருக்கோமா? இந்த ஸ்டாட்டிக் DAR-ஐ நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் DARன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதை பண்ணிடுறீங்களா? இந்த லைனை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏன் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் DARSன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இப்போ உங்ககிட்ட காமிச்ச இந்த டாக்குமெண்டேஷனை போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு இதில் போர் அடிக்கலாம். நான் எதுக்குன்னே தெரியலையே, பிளாங்காக ஃபாலோ பண்ணுறேனே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ஆன்சர் அது. இது பண்ணிடுங்க.
இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பா கேள்வி கேளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா? என்னோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல்ல போயிட்டு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்படி முதல்ல என்னோட அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு சொன்னேன். அப்புறமா என்னோட டெம்ப்ளேட் எங்க இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க. முடிச்சுட்டு சொல்றீங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிரலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இப்போ முதல்ல இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன கன்ஃபார்ம் பண்றது? என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இது எங்க இருக்கு? என்னோட ஃபைல் வந்து ஸ்டாட்டிக் இமேஜஸ்ல இருக்கு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். இந்த இதை காப்பி பண்ணி உங்ககிட்ட கிளியரா சொல்லிடுறேன். இது புரியுதான்னு சொல்லுங்க எனக்கு. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டர். எது? இந்த ஹோம், முத்து, டாக்குமெண்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட் டெமோங்கிறதா என்னோட ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டர். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டரை தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா சர்வரா மாத்தி இந்த ஃபோல்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை தான் ரீட் பண்றீங்க. நீங்க சர்வரா மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? http://127.0.0.1:8000 கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற இந்த டெம்ப்ளேட் டெமோங்கிற ப்ராஜெக்ட்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு அங்க ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகுது. கரெக்டா? அப்போ இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்டாட்டிக்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம்? இமேஜஸ் ஸ்லாஷ் திருவள்ளுவர் டாட் ஜேபக் அப்படின்னு கொடுத்தா இந்த இமேஜ் வந்துருச்சான்னு பார்க்கணும். இந்த இமேஜ் வந்து இந்த லொக்கேஷன்ல இருக்கா அப்படிங்கிறத இப்போ நீங்க ப்ரௌசர்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் இமேஜ், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்கணும். இதை தான் நம்ம முதல்ல இந்த இமேஜ் இருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கணும். அனேபிள் டு கனெக்டா உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். நான் சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சர்வர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. சரி, எனிவே உங்களுக்கு இந்த லொக்கேஷன்ல போய் வருதா பாருங்களேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வருதா பாருங்க, பார்த்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் அந்த நீங்க என்ன இமேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜ் லோட் ஆகணும். பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றீங்களா? என்னாச்சு? திருவள்ளுவரை காணாம போயிட்டாரா? திருவள்ளுவர் ஸ்டாட்டிக் ஃபோல்டர், ஸ்டாட்டிக் உள்ள இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வருதா? மற்றவங்க யாருக்காவது டிஸ்பிளே இட் இஸ் கமிங். ஓகே, வரணும். எனக்கு என்ன ரீசன் வருதுன்னு தெரியல. மற்றவங்களுக்குலாம் அந்த இமேஜ் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும். அப்படி ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். ரைட், சரியா? இது வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கறதுக்கான ஒரு அப்ரோச், அவ்வளோதான். சரி, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒரு பாயிண்ட் கிடையாது. இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்படி கொடுத்து பார்க்கலாம். எப்படி தனி பேஜில் ஒரே ப்ரௌசரில் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இப்படி கொடுத்து பார்க்கணும். இப்படி லோட் ஆகணும். இப்போ நான் கொடுத்துருக்குற மாதிரி வேலை செய்கிறது. சரி, எனக்கு மட்டும் வேலை செய்யவில்லை. என்னன்னு பார்த்துக்கலாம். அனேபிள் டு கனெக்ட். ஆமாம், எனக்கும் அப்படி தான் வருது. பார்த்துக்கலாம் லோட் ஆகுதா அப்படிங்கிறது. லோட் ஆகலைனாலும் வரி பண்ணாதீங்க. அது என்னங்கிறது பார்த்துக்கலாம். சரியா? இது ஒரு அப்ரோச். அந்த ஃபைல் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். இப்போ நம்மளோட வேலை என்ன? இப்போ செட்டிங்ஸ் டாட் பைல போயிட்டு என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல் தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. HTML ஃபைல் போய் சொல்லிட்டீங்களா? HTML ஃபைல்ல போய் என்னோட இமேஜ் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? சொல்லலை. அதை சொல்லுவோமா? இப்போ நான் என்னோட HTML ஃபைலுக்கு போகிறேன். HTML ஃபைல் என்னது? HTML ஃபைல் எங்கே இருக்கு? என்னோட HTML ஃபைல் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் இருக்கு. டெமோ ஆப் abc.html இருக்கு. abc.html இந்த இடத்துல போய் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சும்மா டேட்டு காமிட்டுங்க. எம்ப்ளாயி நேமா? எம்ப்ளாயி நேம் எதுவும் டிஸ்பிளே பண்ணுமா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓகே, எம்ப்ளாயி நேம் ஏதோ கொடுத்து வச்சிருக்கோம். கிரீட்டிங்ஸ்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணுங்க. ஓ ஆமாம், பேர் கொடுத்து பார்த்தோம் அப்படித்தானா? இப்படி கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுங்க. இது 3 கொடுத்து வச்சிருந்தோமா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? நீங்கள் உங்களோட HTML ஃபைலை போய் இதை ஆட் பண்ணிக்கலாங்க இதானே சொல்லியிருந்தாங்க. இந்த பாருங்க, இதானே சொல்லியிருந்தாங்க. in your templates use the static template. அப்போ முதல்ல இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். எதை? இந்த ஃப்ளவர் பிரேசஸ் பெர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக்கை காப்பி பண்ணிட்டு என்னோட HTML அதை ஆட் பண்ணிடுறேன். இந்த லைனை ஆட் பண்ணிடுறேன். ரெண்டாவது லைன் நம்பர் 2 இருக்குல்ல, ஆட் பண்ணிடுறேன். லோட் ஸ்டாட்டிக். ஏன் இந்த லோட் ஸ்டாட்டிக் ஆட் பண்ணுறோம்? இப்படி ஆட் பண்ணாதான் அந்த லோட்ஸ் அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கிற
சிஎஸ்எஸ் ஃபைலையோ இமேஜையோ நீங்கள் உங்களோட HTML ஃபைலில் யூஸ் பண்ண முடியும் ஜாங்கோ படி. அதுக்காக தான் அதை ஆட் பண்ணிட்டோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, காப்பி பேஸ்ட் தான், பெரிய வேலை கிடையாது. இந்த லைனை காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸ்டாட்டிக் மை ஆப் ஸ்லாஷ் example.jpg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னோடது எங்கே இருக்கு, என்னோட ஃபைல் எங்கே இருக்கு, இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் போகிறேன், ஸ்டாட்டிக் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் திருவள்ளுவர்.jpgன்னு உட்காந்துருக்கேன். அப்போ இமேஜஸ் போயிட்டேன், பெரிய பேராக கொடுத்துட்டேன், திருவள்ளுவர்.jpg அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நான் இப்போ திருவள்ளுவர், ஒருவேளை எனக்கு இமேஜ் சரியாக லோட் ஆகலை அப்படின்னா திருவள்ளுவர்னு மெசேஜ் வரும். அவ்வளோதாங்க. இமேஜஸ் ஸ்லாஷ் திருவள்ளுவர் எல்லாம் கரெக்டு தானே? கரெக்டு தான். திருவள்ளுவர்.jpg ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இமேஜ் லோட் ஆகலைன்னா HTML கண்டென்ட். அப்போ ஏன் இந்த லைனில் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த ஸ்டாட்டிக்கும் மேலே உள்ள ஸ்டாட்டிக்கும் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்து இப்படி கொடுத்துடலாம். புரியுதா? அவ்வளோதான். ஏற்கனவே நம்மளோட use.py ஃபைல் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்துக்கிறேன். இதை உங்களோட HTML கண்டென்ட்டில் இதை ஆட் பண்ணிடுங்க. நான் மொத்த கண்டென்ட்டை வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுலேருந்து எடுத்துருங்க. இப்போ ஒன்று, எனக்கு இந்த இமேஜ் லோட் ஆகணும். ஒருவேளை இமேஜ் லோட் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவாக திருவள்ளுவருங்கிற மெசேஜாவது அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதுதான் இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரியா? அப்போ இந்த இதுக்கு தான் மேலே ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இப்போ abc.html பார்த்தாச்சு. எதுக்கும் ஒரு தடவை use.py ஃபைலை போய் பார்த்துக்கலாமா? use.py use.pyல என்ன பண்ணுறோம், நேம் வந்து முத்துன்னு கொடுக்குறோமா? இதுதான் எம்ப்ளாயி நேம் அங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா? ஓகே, டிஸ்பிளே டேட் எம்ப்ளாயி நேம் கிரீட்டிங்ஸ். இது எல்லாத்துக்கும் அப்புறமா இப்போ என்ன வரணும், திருவள்ளுவர் ஃபோட்டோ வரணும். வருதா பார்ப்போம். use.py ஃபைலை பார்த்தாச்சு. டெமோ ஆப் ஸ்லாஷ் abc. இப்போ மிச்சம் இருக்கிற வேலை என்ன, ப்ராஜெக்டை ரன் பண்ண வேண்டியதான். ப்ராஜெக்டை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு சொல்கிறீங்களா? அவுட்புட் வருதா? ப்ராஜெக்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் பார்க்க முடியுதா? பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் என்னங்க பேர் வச்சுருக்கோம்? டெம்ப்ளேட் டெமோவா? டெம்ப்ளேட் டெமோ. ஏதாவது திட்டுதான் இல்லைன்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். காப்பி. என்ன யூஆர்எல் வச்சுருக்கோம் நம்ம? செக். அடாடா, எனக்கு என்னென்ன லோட் ஆக மாட்டேங்குது பேஜ். உங்களுக்கு பேஜ் லோட் ஆகுதா பார்த்து சொல்லுங்களேன். எனக்கு ஏதோ ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறது வந்து இமேஜஸ் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி சிஎஸ்எஸ் ஆட் பண்ணனாலும் நீங்கள் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஒர்க் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலான்னா, அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு நோ இட்ஸ் ஒர்க் ஆகும்? எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது, எனக்கு மட்டும்தான் ஆகலை. சரி, ஒர்க் ஆனால் ஓகேங்க, அடுத்தது போய்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இப்போ நம்ம கற்றுக்கிட்டது என்ன? இப்போ கற்றுக்கிட்டது எப்படி ஒரு இமேஜை வந்து HTMLோட கனெக்ட் பண்ணுறது. இது இமேஜுக்கு மட்டுமா? இதே அப்ரோச் தான் எதுக்கும், சிஎஸ்எஸ் ஃபைலுக்கும். எனக்கு இன்னும் சிஎஸ்எஸ் தெரியாது, பொறுமையாக படிச்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்போ சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எங்கே உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எங்கே சிஎஸ்எஸ் ஃபோல்டர்? ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் வச்சுருக்கோம். அது மாதிரியே ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே எப்படி இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இமேஜ் வச்சாங்களோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம சிஎஸ்எஸ் வைப்போம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வைப்போம். HTML போய் டிசைன் பண்ணாமல் இங்கே சிஎஸ்எஸ் ஃபைல் வைப்போம். அப்போ அதுக்கு நெட்டில் போய் தேடிக்கலாமா? அதுக்கு இப்போ நெட்டில் போய் எப்படி தேடுறது? எனக்கு சிஎஸ்எஸ் தெரியாது அப்படின்னா
சிஎஸ்எஸ் சாம்பிள் கோட், சிஎஸ்எஸ் சாம்பிள் கோடை எடுப்போம். W3 ஸ்கூல்ஸ் இருக்கவே இருக்குது. அதுலேருந்து ஒரு சாம்பிள் சிஎஸ்எஸ் கோட் எடுப்போம். அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்பா ஃபுல்லாகவே கொடுத்து வச்சுருக்காங்களா? இது ரன் பண்ணி பார்க்குற மாதிரில. சரி, இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன லைன், ஒரு லைன் 2 லைன் மட்டும் சிஎஸ்எஸ் நம்ம வந்து இமேஜ் வச்சுருக்கோமா, இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இமேஜை வேணால் எடிட் பண்ணுவோம். போய் நானே இங்கே வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா? சும்மா சிஎஸ்எஸ்னு சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷனில், அவ்வளோதான். இந்த இமேஜுக்கு ஐஎம்ஜி இமேஜுக்கு என்ன ஹைட்டு விட்த் இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ சும்மா H80, இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா சும்மா 100 பிக்சல்ஸ் இருக்கட்டும். பிக்சலுக்கு PX, அவ்வளோதான். அதே மாதிரி ஹைட் விட்த் இது ரெண்டும், வேறு எதுவும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இது ரெண்டும் கொடுத்து பாருங்கள், அவ்வளோதான். மார்ஜின்லாம் கொடுப்பாங்க, இது ரெண்டும் கொடுத்து பாருங்கள். ஹைட் விட்த் இது ரெண்டும் கொடுத்து உங்களோட இமேஜோட ஹைட்டும் விட்டும் மாறுதான்னு பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற இமேஜுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ண போகிறேன். இதை என்னென்னு சேவ் பண்ணுறது, இதை டாக்குமெண்ட்ஸுக்கு போயிட்டு எங்கெங்க Django ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட் டெமோ, ஸ்டாட்டிக் ஃபோல்டர், சிஎஸ்எஸ். இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டுறேன், அது abc.html வச்சுருக்கோமா. இதுக்கு சும்மா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா, add.css, addன்னு வச்சுக்கிறேன். add.css அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த add.css போய் நான் ஆட் பண்ணணும். எங்கே போய் ஆட் பண்ணணும், யாருக்கு தெரியணும் இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இங்கே ஒரு இந்த HTML ஃபைலில் இவங்க ஒரு ஸ்டைலை ஆட் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியணும், HTML ஃபைலுக்கு தெரியணும். உங்களோட HTML ஃபைலுக்கு தெரியணும். அப்போ HTML ஃபைலுக்கு போங்க. எங்கே இருக்குங்க HTML ஃபைல், abc.html ஃபைல்னு ஒன்று இருக்கா. இந்த HTML ஃபைலுக்கு போங்க. எப்படி இமேஜ் சோர்ஸ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் இதில் ஆட் பண்ணுங்கள். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மறந்துடாமல் இந்த ஸ்டாட்டிக் கொடுத்துடணும். கரெக்டாக? அங்கே போயிட்டு ஒரு லிங்கை நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். இந்த இடத்துல உங்களோட HTML ஃபைலில் நான் வந்து இப்போ இங்கேயே டைட்டிலுக்கு கீழே இங்கேயே கொடுத்துட்றேன். என்னோட லிங்க் வந்து இதுதான். நீங்கள் HTML CSS படிச்சிருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், படிக்கலைன்னா ஒரி பண்ணாதீங்க, பின்னாடி படிச்சுக்கோங்க. சரியா? இது பைத்தான் ரிலேட்டட் இல்லை. நான் வந்து ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்டைல் ஷீட்டோட லிங்க், ஸ்டைல் ஷீட்டோட நல்லா பார்த்துக்கோங்க, இமேஜுக்கு சோர்ஸ், ஸ்டைல் ஷீட்டுக்கு href லிங்க் கொடுக்குறது ஈக்குவல்ஸ் டு இதே தான். இதை அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான். ஸ்டாட்டிக்னு கொடுத்து எங்கே வச்சுருக்கீங்க, சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டரில் என்ன பேரில் வச்சுருந்தோம், add.css அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட கண்டென்ட் லோட் ஆகிரும். add.css பெர்சன்டேஜ் இதை முடிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு லைன் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய HTML ஃபைலில் எப்படி CSS ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பண்ணுங்களேன். நான் மொத்தமாக HTML எங்கே காமிக்கிறது இல்லை, HTML ஹெட்டு என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கேன், திடீர்னு சிவப்பு கலர்லாம் காமிக்குது. பாடி H1 க்ளோஸ் பண்ணலங்கிறதுக்காக H1 க்ளோஸ் ஆகிருக்கு. இமேஜ் சோர்ஸ் எதுவும் முடிக்கணுமா? ஓகே, இமேஜ் சோர்ஸை முடிச்சிருங்க. சரி, இங்கே இந்த கண்டென்ட்டை இப்படி லிங்க் இருந்தால் லிங்க் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மொத்த கண்டென்ட்டையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த சிஎஸ்எஸ் உங்களோட HTML ஃபைலில் ஆட் ஆகிருக்கா, உங்களோட யூஆர்எல்ல போய் அதில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் ஆட் ஆகிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு லோட் ஆகலை, இங்கே அதான் பார்ப்போம். வரல, எனக்கு தெரியல. உங்களுக்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது சும்மா எனக்கு ஏன் லோட் ஆகலை அப்படிங்கிறத பார்த்துட்டு காப்பி லிங்க் செக்கு தானே நான் பேர் வச்சுருக்கேன். ஏபிள் டு கனெக்ட் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, உங்களோட வேலை செய்கிறது ஒர்க்கிங்? சரி,
கண்டிப்பா வேலை செய்யணும். இது நான் இப்போ உட்காந்து பார்க்கணும். அது சரி உங்களுக்கு போர் அடிக்கும். உட்காந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆயிரும். என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு. அதனால நான் அடுத்த பாயிண்ட் போறேன். கண்டிப்பா ஒர்க் ஆகும் ஆனா. பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் தான் குடுத்தேங்க. குடுத்துதாங்க இது வந்துச்சு. குடுத்தனே. பைத்தான் 3 மேனேஜ். இது குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகல. இப்போ எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆனா இமேஜ் வந்து ப்ராப்பரா லோட் ஆகல. அதனால அந்த இமேஜுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஜிஎஸ்டி ஜிஎம்டி டைம் காமிக்குது. இப்படி லோட் ஆகுது. உங்க எல்லாருக்கும் இமேஜ் எல்லாம் லோட் ஆகி ப்ராப்பரா வந்துருச்சா? அந்த இமேஜ் ப்ராப்பரா ரெண்டர் ஆச்சா? நீங்க சைஸ் எல்லாம் கம்மி பண்ணதெல்லாம் ஒர்க் ஆச்சா? ப்ளீஸ் ஷோ தி சிஎஸ்எஸ் ஃபைல். சிஎஸ்எஸ் ஃபைலா? நான் ஒண்ணுமே பண்ணலையே சிஎஸ்எஸ் ஃபைல்ல. சும்மா இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். இதுதான் சிஎஸ்எஸ் ஃபைல். இதே மாதிரி நீங்க அங்க அந்த HTML ஃபைல பாருங்கங்க. அந்த HTML ஃபைல்ல நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் இங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ HTML ஃபைல்ல h1ன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஒர்க் பண்ணலாம். HTML ஃபைல்ல இமேஜ்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுக்கு டிசைன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இந்த h1க்கே நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் மாத்துறேன், ஃபாண்ட் மாத்துறேன். அது எல்லாத்தையும் இங்க பண்ணலாம். தனியா. இப்போ h1ன்னு ஒண்ணு கொடுத்துட்டு h1ன்னு ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ஏதாவது கலர் மாத்திக்கிறேன். ஃபாண்ட் இப்படி இருக்கட்டும். இப்படி ஏதாவது கொடுக்கணும்னா கலர் ரெட்டா இருக்கட்டும். அப்படின்னீங்கன்னா கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது பண்ணிட்டோம். அப்போ நம்ம அடுத்த கட்டம் இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல டெம்ப்ளேட்லாம் முடிச்சிட்டோம். நமக்கு வந்து HTML கண்டென்ட்ல இருந்து இப்போ சிஸ்டமோட டேட்டு டைம் எல்லாம் டிஸ்பிளே பண்ண தெரியுது. இப்போ நம்ம அடுத்து எதுக்கு நகரணும்? இப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட் மூலமா ஃப்ரண்ட் எண்ட்ல HTMLல நீங்க கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்றீங்க. உங்களோட வியூஸ் டாட் பைல இருந்து கோட் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? வியூஸ் டாட் பை ஃபைல்ல இருந்து உங்களுக்கு வியூஸ் டாட் பை ஃபைல்ல இங்க கண்ட்ரோல் பண்ணா அங்க மாறும். இதுதான் என்னோட பிசினஸ் லாஜிக் இருக்க வேண்டிய இடம். இந்த வியூஸ் டாட் பை தான். இங்க நான் எந்த பேஜை ரெண்டர் பண்றேனோ அந்த பேஜ் எனக்கு HTML அங்க போய் டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த HTML ஃபைலுக்கு இன்புட் வந்து இப்படி நான் வந்து ஒரு மேப் மாதிரி இங்க இருந்து நான் கொடுத்த டிக்ஷனரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி நான் இங்க இருந்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன மீதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல சூப்பர். டேட்டாபேஸ் தான் மீதி இருக்கு. ஆமா, பைத்தான் ஃபைல்ல இருந்து HTMLக்கு எனக்கு இப்போ கோடு கொடுக்க தெரியும். டேட்டாபேஸ்ல இருந்து பைத்தான் ஃபைலுக்கு வந்து பைத்தான் ஃபைல்ல இருந்து HTMLக்கு கோடு கொடுக்கறதும் முடிஞ்சதுன்னா என்னோட கோர்ஸே முடிஞ்சது. கரெக்டா? அவ்வளவுதான் மீதி இருக்கு. அது போக நம்ம அதுல எப்படி செஷன் வைக்கிறது, எப்படி அதுல வந்து கிளாஸ் பேஸ்ட் வியூஸ், எப்படி இப்போ ஃபங்க்ஷன் வியூஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் வச்சுட்டு இருக்கோம். அதை கிளாஸ் பேஸ்டா எப்படி வைக்கிறது, இது ஒவ்வொன்றும் அடிஷ்னல். இந்த 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 ஃபுல் பிக்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வரிசையா தேட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண்ணுவோமா? அதுக்கு தான் இப்போ முன்னாடி உங்ககிட்ட ஜாங்கோ பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஜாங்கோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க். 95% ஒர்க்கை ஜாங்கோவே முடிச்சு கொடுத்துரும். நீங்க 5% ஒர்க் பண்ணா போதும். இதுதான் ஜாங்கோ பத்தி ஆரம்பத்துல நம்ம பேசுனது. இப்பவும் அதே தான். நமக்கு வியூஸ் டாட் பை ஃபைல்ல இருந்து HTMLக்கு கொண்டு போக தெரிஞ்சிருச்சு. அதுல நம்ம எவ்வளவு தூரம் ஜாங்கோவை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டர் பண்றது, இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து ஜாங்கோல இருந்து எடுத்திருக்கோம். அதே இதை விட அதிகமா டிபி கனெக்ஷனை ஜாங்கோ ஈஸி பண்ணி கொடுத்துரும். அப்போ டிபி கனெக்ஷனை ஈஸி பண்ணி கொடுக்கணும்னா முதல்ல நான் எதை தெரிஞ்சுக்கணும்? முதல்ல மாடல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மாடல்ஸ்ங்கிறது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. ஆனா அப்படி ஸ்கிப் பண்ணியோ இல்ல பார்த்தோ பார்க்காமலோ கிராஸ் பண்ணியிருப்போம். எங்கேயாவது மாடல்ஸ்னு இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கா பாருங்களேன். மாடல்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா? உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டர்ல இங்க பாருங்க, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல அப்ளிகேஷன் ஃபோல்டர் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபோல்டர்ல மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ். அப்போ இந்த மாடல்ஸ் ஃபைலுக்கும் டேட்டா பேஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படி நீங்க சொல்றீங்க? பார்த்தா அப்படி ஏதோ தெரியுது இருக்கிற மாதிரி. ஜாங்கோ டாட் டிபின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஜாங்கோ டாட் டிபின்னு கொடுத்துருந்தா மாடல்ஸ்க்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது.
டிபிலேயே மாடல்ஸ், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி பேக்ரவுண்ட்லாம் வந்தீங்கன்னா, மாடல்ஸ் தனியா பேசுவாங்க. டிபி மாடல்ஸ். அது தனி டிஸ்கஷன். சரியா? அப்போ இந்த டிபியை நான் கனெக்ட் பண்றதுக்கு ஜாங்கோ எனக்கு ஒரு பில்ட்-இன் சப்போர்ட்டை கொடுக்குது. அந்த பில்ட்-இன் சப்போர்ட்டுக்கு தான் நான் இந்த மாடல்ஸை யூஸ் பண்ண போறேன். அதுக்கு அப்போ நான் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ எனக்கு டேட்டாபேஸ்லாம் தெரியணுமே. டேட்டாபேஸ்லாம் நான் என்னோட மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமே. ஆமா, டேட்டாபேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒண்ணு நீங்க MySQL வச்சிருக்கணும், இல்ல Oracle வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணும். ஆனா அதையும் நமக்கு ஜாங்கோ என்ன பண்ணி கொடுத்துருது? பில்ட்னா உங்களுக்கு SQLiteக்கான சப்போர்ட், SQLite 3க்கான சப்போர்ட்டை ஜாங்கோ கொடுத்துருது. அப்போ நம்ம முடிஞ்சா MySQL இல்ல Oracle கனெக்ட் பண்ணுவோம். இல்ல SQLite வச்சே கத்துக்கலாம். ஏன்னா கான்ஃபிகரேஷன் தான். அது நம்ம நெட்ல கூட தேடிக்கலாம். எப்படி MySQL கூட கான்ஃபிகர் பண்றது? அதோட பேஸ் ஐடியா என்னங்கிறது சொல்றேன். Oracle கூட எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறது சொல்றேன். சரி, இந்த இடத்துல ஒரு பாஸ். என்ன கேள்வி இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன் தெரியுமா? 2 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1. முதல் கேள்வி என்னோட டேட்டாபேஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை பண்றதுக்கான பைத்தான் ஃபைல் பேர் என்ன? அது இப்போ தானங்க சொன்னீங்க. models.pyன்னு சொன்னீங்களே, இப்போ கூட காட்டுனீங்களே. ஓகே, ஆன்சர் கரெக்ட். நீங்களும் அதான் நினைச்சிருப்பீங்க. 2வது கேள்வி, இப்போ இந்த டேட்டாபேஸை நான் ஜாங்கோவுக்கு இப்போ நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்றேன்னா என்னென்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம்? MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம், Oracle யூஸ் பண்ணலாம், SQLite 3 யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RDBMS எத்தனையோ இருக்குல்ல. கரெக்டா? அப்போ இதுல எந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்றேன்? இப்போ என்னோட மிஷின்லயே Oracleம் இருக்கு, MySQLம் இருக்கு, SQLite 3யும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 டேட்டாபேஸ்ல ஏதோ ஒரு டேட்டாபேஸை நான் என்னோட ஜாங்கோ அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போறேன். அப்போ என்னோட ஜாங்கோ அப்ளிகேஷனுக்கு இந்த 3ல நான் எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவேங்கிறது தெரியுமா? அப்படி தெரியாதுன்னா என்னோட ஜாங்கோ அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல போய் இதுதான் என்னோட டேட்டாபேஸ் அப்படிங்கிறத நான் சொல்லணும். உங்களோட கெஸ்ஸை மட்டும் சொன்னா போதும். சொல்றீங்களா? சூப்பர். ஸ்டீஃபன் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டார். சங்கர், ஸ்டீஃபன் அகைன் settings.py ஒன்லி. ஆமா, settings.py தான். அதை விட்டா நமக்கு வேற தான் தெரியாதே. நம்ம என்ன புதுசா நிறைய கத்துக்கணும்னா தான் நிறைய கவலைப்படணும். settings.py தான். சூப்பர். அப்போ settings.py ஃபைல்ல போயிட்டு இப்போ போய் திரும்ப settings.py ஃபைலை போய் பார்க்க போறேன். அப்போ என்னோட டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும்னாலும் settings.py தான், ஸ்டாட்டிக் ஃபைல் ஆட் பண்ணணும்னாலும் settings.py தான், அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும்னாலும் settings.py தான். அப்போ மறந்துடவே கூடாது. settings.pyல போய் நீங்க என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாருன்னா, சார் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? பாருங்களேன், டேட்டாபேஸ். அதுக்கு மேல பாருங்க, அவங்களே நீங்க டேட்டாபேஸ் பத்தி படிக்க வரீங்களா, அங்கங்க லிங்க் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த லிங்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட இதுல டேட்டாபேஸ்னா என்னங்கிறத இங்கே போய் பார்த்துக்கோங்க. டேட்டாபேஸ், a dictionary containing the settings for all databases to be used with Django. ஆமா, இது டிக்ஷனரி தானே. கோலன் வச்சு உள்ள ஒரு வேல்யூ கொடுத்து, உள்ள ஒரு வேல்யூ வச்சு கோலன் வச்சு 2 வேல்யூ கொடுத்து டிக்ஷனரி தானே. ஒரு டேட்டாபேசஸ்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்காங்க. டிஃபால்ட்டா எம்டி டிக்ஷனரி. என்ன பண்ணுமா? இட் இஸ் a nested dictionary. nested dictionaryனா என்னது? ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி. ஆமா, இந்த டிஃபால்ட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள ஒரு டிக்ஷனரி இருக்கா? அப்போ திரும்ப பைத்தான்ல சரியா படிக்கலனாலும் இங்க வந்து படிச்சுக்கலாம். அப்போ பைத்தான்ல நெஸ்டட் டிக்ஷனரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா, இருக்க முடியும். இட் இஸ் a nested dictionary whose contents map a database layers to a dictionary. அப்போ இந்த இடத்துல தான் உங்களோட டேட்டாபேஸை நீங்க சொல்லணும். ஜாங்கோ டிஃபால்ட்டா SQLite சப்போர்ட் பண்ணுதா? சப்போர்ட் பண்ணுது. அது எப்படிங்க சொல்றீங்க? இந்த இடத்துல இருந்து தான் சொல்றேன். Django.db.backends நாங்க SQLite கொடுக்குறோம். அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க? சும்மா இங்கே சாம்பிளுக்கு மை டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைல்ல போய் பாருங்க. எங்க இருக்கு? பேஸ் டைரக்டரியில db.sqlite 3. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்த உடனே நல்லா பாருங்க, எல்லாமே பைத்தான் ஃபைலா இருக்கும். இப்போ பாருங்க, இப்படி கொடுத்த உடனே போய் பாருங்க, ஒரே ஒரு ஃபைல் மட்டும் டிபி ஃபைல் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? db.sqlite 3 முன்னாடி ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். உள்ள ஒண்ணுமே இருக்காது, அது வேற விஷயம். இருக்கா? ஆமா, அவ்வளவுதான். எங்க இருக்கு? ஓகே. அப்போ அடுத்து அவங்களே பாருங்க, எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும்னா அந்த டேட்டாபேஸோட இன்ஜின் எதுங்கிறத சொல்லணும், அந்த டேட்டாபேஸோட நேம் எதுங்கிறத சொல்லணும். இது SQLite 3க்கு கம்பல்சரி. அப்போ ஒரு டேட்டாபேஸை பற்றி சொல்றீங்கன்னா எந்த 2 விஷயம்? எப்பவுமே நீங்க ஜாங்கோல ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்றீங்கன்னா எந்த 2 விஷயம் கம்பல்சரி? settings.py ஃபைல்ல போய் அதுல இருக்கிற டேட்டாபேஸ் டிக்ஷனரியில
சரியா? டேட்டாபேஸ் டிக்ஷனரியில இன்ஜினும் நேமும் சொல்றது கம்பல்சரி. ஏன்னா ஒரு டிபிஎம்எஸ்ல நிறைய டேட்டாபேஸ் இருக்கும், அதனால அது கம்பல்சரி. அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. நானே எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க. தென் கனெக்டிங் டு அதர் டேட்டாபேஸ் பேக்கெண்ட்ஸ். நீங்க வேற ஏதாவது டேட்டாபேஸ்க்கு வரீங்க, நாங்க டிஃபால்ட்டா SQLite 3 சப்போர்ட் பண்றோங்க. நீங்க வேற ஏதாவது டேட்டாபேஸ்க்கு வரீங்க, சச்சஸ் MariaDB, MySQL, Oracle or PostgreSQL அப்படின்னா அடிஷனல் கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் வில் பி ரெக்வயர்ட். அப்படி பண்ணினா மட்டும் எங்களுக்கு கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதை பத்தி என்னென்ன வேணுங்கிறது வேணும்னா இன்ஜின்ல போய் இன்ஜினோட செட்டிங்ஸ் என்னங்கிறத போய் பாருங்க, நாங்க வேணா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னவா, எங்களுக்கு இன்ஜின் வேணும், நேம் என்னங்கிறது வேணும். அந்தந்த டேட்டாபேஸ்னா ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது டிபி சர்வராக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நீங்க ஜாங்கோ ப்ராஜெக்டை :8000 போர்ட் நம்பர் 8000ல ரன் பண்றோம், அதே மாதிரி டிபி சர்வருக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். இதெல்லாம் நீங்க அடிஷ்னலா எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். இதுல எல்லாமே கம்பல்சரி கிடையாது, சரியா? ஹோஸ்ட் எல்லாம் சில டைம்ல நம்ம மிஷினே ஹோஸ்டா இருக்கும், நம்ம மிஷின்லேயே MySQL PostgreSQL இருக்கும். அதனால போஸ்ட் ஹோஸ்ட் எல்லாம் அந்த ஹோஸ்ட் போர்ட் எல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது, அதெல்லாம் ஆப்ஷனல். இதெல்லாம் கம்பல்சரி. இன்ஜின் கண்டிப்பா கொடுக்கணும், நேம் கண்டிப்பா கொடுக்கணும், யூசர் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும். என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும்? டிக்ஷனரி. சரியா? எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பத்தின இதுல என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டேட்டாபேஸ் பேக்கெண்ட் டு யூஸ். இப்போ நீங்க django.db.backends.SQLite 3 கொடுத்தீங்கன்னா அது SQLite-க்கு. இதில் Oracle கொடுக்கலாம், MySQL கொடுக்கலாம், இந்த பில்ட்-இன் டேட்டாபேஸ் பேக்கெண்ட்ஸ். சரியா? அது போக நீங்க எதுவும் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி இன்ஜினோட செட்டிங்ஸ்ல போய் பண்ணிக்கோங்க. எல்லாமே டீட்டெயிலாக. இப்போ ஹோஸ்ட்னா என்ன என்கிட்ட கேட்கவே வேண்டாம், நீங்க நேம்னா என்ன போய் படிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒன்னொன்னும் ஹோஸ்ட்னா என்ன, நேம்னா என்ன, இன்ஜின்னா என்ன, இதுல பாஸ்வேர்டுனா என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும், போர்ட்னா என்னது, எல்லாமே நீங்க இதில் பார்த்துக்கலாங்க. சரி, அப்போ அது ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க கவலைப்பட வேண்டியது இருக்காது. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த settings.py ஃபைலில் போய் எடிட் பண்ணா போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம மிஷின்ல ஜாங்கோவோட சேர்ந்து SQLite 3 இருக்குங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்றது? கரெக்டா? அதை கன்ஃபார்ம் பண்ணும். அதை வாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களோட ப்ராஜெக்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பைத்தான் 3 manage.py ஷெல் அப்படின்னு கொடுங்க. சரியா? இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷெல்லு கொடுத்தீங்கன்னா உங்களோட பைத்தான் ஷெல் ஓப்பன் ஆகும். பைத்தான் ஷெல்லுங்கிறது நீங்கள் நீங்கள் வழக்கமாக பைத்தான் 3ன்னு டைப் பண்ணுவீங்க. நான் சும்மா manage.py கொடுத்து அதோட ஷெல் ஓப்பன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு இன்டராக்டிவ் கன்சோல் ஓப்பன் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ எனக்கு வந்து கனெக்ஷன் கரெக்டாக, என்னோட டிபி கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ எனக்கு அது எங்கே இருக்கு? ஜாங்கோ.dbல இம்போர்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கான் அப்படின்னு நான் சும்மா பேர் வச்சுக்கிறேன். மேலே இருக்கிற கனெக்ஷனில் இந்த கனெக்ஷன் கர்சர் இதெல்லாம் வந்து டிபி கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வார்த்தை. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பின்னாடி டிபி பற்றி பேசும்போது நான் வேணா இதை உங்ககிட்ட சொல்கிறேன். கர்சருங்கிறது டிபியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாயிண்ட்டில் போய் உங்கள் கர்சர், ரியலாகவே உங்களோட கர்சர் வந்து எந்த பாயிண்ட்டில் இருக்கும்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு டிபினா டேபிள் தானே, ரோஸ் அண்ட் காலம்ஸாக தானே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரோவுக்கு முன்னாடி உங்களோட கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் ஒவ்வொரு ரோவாக டேட்டாவை எடுக்க முடியும். கனெக்ஷனுங்கிறது நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு நான் பைத்தான் ஃபைலாக இருக்கிற டேட்டாபேஸை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. ஏன்னா அவர் தனி என்டிட்டி, டேட்டாபேஸ் வந்து ஒரு தனி என்டிட்டி, பைத்தான் ஒரு தனி என்டிட்டி. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் இது. இந்த 2 லைனை டைப் பண்ணுங்க. இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே எந்த எரர் மெசேஜும் வரல அப்படின்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கான்ஃபிகரேஷன் உங்களோட SQLite 3க்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அதில் ஏதாவது SQLite 3 இல்லை, இப்படி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா pip3 இன்ஸ்டால் இல்லை sudo apt இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் உங்களோட SQLite இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்க, பார்த்துட்டு சொல்றீங்களா? அப்போ SQLite 3ல நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. மீதி இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன்.
இப்போ நம்ம இப்போ SQLite 3யோட கண்டினியூ பண்ண போகிறோம். மீதி இதுக்கு நீங்களே சாம்பிள் இங்கே பார்த்தீங்க, இதே மாதிரி இருக்கும். அந்த சாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது SQLite 3லேயே பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு டிபியில் பண்ணுவீங்க. அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அவங்க PostgreSQLக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே என்ன கொடுத்துருந்தாங்க, நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சுருக்கோங்க. இப்போ பெரும்பாலும் நான் வந்து Oracle யூஸ் பண்ணுறேன், இல்லை MySQL யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். django.db.backends.mysql அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். MySQLனு கொடுத்துட்டு உங்களோட டேட்டாபேஸ் நேம் நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் டிபி அப்படின்னா இன்சூரன்ஸ் டிபி, நிறைய டிபி இருக்கும்ல, அதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட். வேற எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவாக என்ன கொடுப்பாங்கன்னா ரூட் கொடுப்பாங்க. MySQLக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் ரூட், இது ஹோஸ்ட் இல்லை. இங்கே வந்து அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு பொதுவாக ரூட் இருக்கும். அப்படிதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, பொதுவாக ரூட் இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் எந்த ஆஃபீஸ் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ இல்லை எங்கே இருக்கோ அதோட ஐபி அட்ரஸ் கேட்டுக்கலாம். இது MySQLக்கு. இதே மாதிரி ஆரக்கிள்க்கும் கொடுப்பாங்க. ஸ்காட், டைகர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் காலேஜிலலாம் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல backends.mysqlனு கொடுப்பாங்க. அவ்வளோதான். இங்கே எங்கேயாவது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல django.db.backends.oracle அப்படின்னு இங்கே கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த இதை கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க, சரியா? இப்போ நம்ம ஆனால் அப்படி போல் SQLite 3 வச்சே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதை படிச்சுக்கிட்டு வரோம் தெரியுமா? இன்னைக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, db.SQLite 3 ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். settings.py ஃபைல் எவ்வளோ முக்கியமான ஃபைல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ ஒரு ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம்? மாடல்ஸ். மாடல்ஸ்னு எங்கேயாவது இருக்கா? மாடல் அப்படிங்கிறது இருக்கா பாருங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, இப்போ நான் இதுலேயே எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக, டெம்ப்ளேட் டெமோலேயே எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ மாடல் டெமோ அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பண்ணுவோமா? இதில் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க, இல்லை Ctrl Dன்னு நினைக்கிறேன், கொடுத்து வெளியில் வந்துடலாம். எக்ஸிட் கொடுத்து இதில் வெளியில் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ டெம்ப்ளேட் டெமோ விட்டு வெளியில் வர போகிறேன். டெம்ப்ளேட் டெமோ விட்டு வெளில வந்துட்டேன். என்னோட Django ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்கேன். என்னோட Django ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டரில் இருந்து இப்போ டிபி கற்றுக்க போகிறேன். டிபியை எப்படி என்னோட Djangoவோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ டிபி கற்றுக்கிறத Djangoவில் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு Django, அப்போ நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், மாடல், நேரத்தை என்ன பேர் வச்சுருந்தோம், டெம்ப்ளேட் டெமோவா, மாடல் டெமோ அப்படின்னு பேர் வச்சுருந்தேன். இப்போ மாடல் டெமோன்னு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. மாடல் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி மாடல் டெமோ க்ரியேட் ஆயிடுச்சா பாருங்கள். அந்த மாடல் டெமோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. மாடல் டெமோக்குள்ளே போய்க்கோங்க. மாடல் டெமோக்குள்ளே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோம். டிபி ஆப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? Python 3 manage.py space start app db app அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு டிபி தானே கற்றுக்க போகிறேன். மாடல் டெமோவில் டிபி ஆப் க்ரியேட் ஆகிடுச்சா பார்க்க போகிறேன். டிபி ஆப் க்ரியேட் ஆயிடுச்சு. மைக்ரேஷன்ஸ், ஓகே. டிபி ஆப் க்ரியேட் ஆயிடுச்சா? உங்களுக்கும் ஆயிடுச்சா? இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஒரு 15 செகண்ட்ஸ் பாஸ் நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ டிபி ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம் தெரியுமா? இந்த டிபி ஆப்புக்கு போய் மாடல்ஸ்.py ஃபைல் இருக்கா பாருங்களேன். இன்னைக்கு இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். admin.py, models.py இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே மாடல்ஸ்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதானே அப்போதே பார்த்தோம், மாடல்ஸ்.py தானே. இந்த மாடல்ஸ் தாங்க உங்களுக்கு Django அப்ளிகேஷன், Django டிபி கூட கனெக்ட் பண்ணும். அப்போ Djangoவையும் டிபியவும் கனெக்ட் பண்ணுற ஃபைல் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் மாடல்ஸ்.py. இந்த மாடல்ஸ்.pyல போயிட்டு தான் நம்ம நமக்கு வேணுங்கிறத உருவாக்க போகிறோம். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு என்ன நேமில் இங்கே நீங்கள் உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணுமோ. இப்போ டிபியில் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. டிபியில் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரியாது.
என்னென்ன கொஸ்டின் இருக்குங்கிறது சொல்றேன். டேட்டாபேஸ் பத்தி ஜாங்கோவுக்கு எதுவுமே தெரியாது. ஜாங்கோ தனி, டேட்டாபேஸ் தனி. அந்த அப்போ ஜாங்கோவுக்குள்ள இந்த டேட்டாபேஸை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் பத்தின பேசிக் ஐடியா இருக்குன்னா டேபிளா, இப்போ டேபிள்னாலே என்ன புரிஞ்சுக்கிறது, எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். அப்படி கொண்டு வர்றதை தான் மாடல்னு இங்க சொல்லுவோம். சரியா? அதாவது இப்போ மாடல்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நான் உங்களுக்கு இன்னைக்கு டெலிகிராம்ல கூட அனுப்பிச்சு வச்சிருந்தேன், பாத்தீங்களா? டெலிகிராம்ல மாடல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருந்தேன்ல, இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மாடல்னா என்னது? இப்போ நம்ம மாடல் வியூ இதானே பேசிட்டு இருக்கோம், கரெக்டா? மாடல் வியூ டெம்ப்ளேட் MVT தானே பேசிட்டு இருக்கோம். அப்போ ஜாங்கோ வந்து மாடல்ஸ் பத்தி என்ன சொல்லுது? இந்த லிங்க் தானே அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அப்போ மாடல்னா என்னது? Django provides an abstraction layer, the models for structuring and manipulating the data of your web application. ஒன்றும் பெருசா புரிஞ்ச மாதிரி தெரியல, விட்டுருவோம். சரியா? View layer. Django has the concept of views to encapsulate the logic responsible for processing a user's request. யூசரோட ரெக்வெஸ்ட்டை வாங்கி அதை லாஜிக்கலாக ஆக்சஸ் பண்ணுற இடம் எது? அதான் views.py ஃபைல். அதானே இங்கே பண்ணோம். நீங்கள் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லுவேன், 12 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா குட் ஈவினிங் சொல்லுவேன். இதானே லாஜிக். அந்த இடம் தான் வியூ அப்படிங்கிற லேயர். டெம்ப்ளேட்டுங்கிற லேயர் அடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய உள்ள நிறைய கண்டென்ட், அது பின்னாடி பார்த்துக்கலாம். டெம்ப்ளேட்டுங்கிற லேயர் என்ன கொடுத்துருக்காங்க? தி டெம்ப்ளேட் லேயர் ப்ரொவைட்ஸ் அ டிசைனர் ஃப்ரெண்ட்லி சின்டாக்ஸ். ஆமா, HTML ஃபார் ரெண்டரிங் தி இன்ஃபர்மேஷன் டு பி பிரசன்டட் டு த யூசர். அப்போ டெம்ப்ளேட்டுக்கு என்னென்னலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கணும். ஜாங்கோவில் எப்படி ஃபார்ம்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்போ திரும்ப மாடலுக்கு வருவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்னா அப்படி மேலோட்டமாக முழுசாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் தி டேட்டா ஆஃப் யுவர் வெப் அப்ளிகேஷன். அப்போ டேட்டா மேனிப்புலேஷன் எங்கே நடக்குது? மாடலில் நடக்குது. டேட்டா மேனிப்புலேஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ டேட்டானாலே மாடல் அப்படிங்கிறது மைண்டில் வச்சிடணும். டேட்டா, அதாவது டேட்டா பேஸ்னாலே மாடல், டிஸ்பிளேனாலே டெம்ப்ளேட். அது அந்த டேட்டா மாடலில் இருக்கு, டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணுற கோடு இருக்கு. என்ன லாஜிக்கில் நான் டிஸ்பிளே பண்ணுறது, யூசரோட ரெக்வஸ்ட்டுக்கு என்ன லாஜிக் எழுதி நான் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது, அதை சொல்கிற இடம் வியூ. அப்போ பிஸ்னஸ் லாஜிக் எங்கே இருக்கும்? மாடல் வியூ டெம்ப்ளேட்டில் பிஸ்னஸ் லாஜிக் நடுவில் இருக்கும். இவர் கேட்குறத கேட்டு அதை டிபிக்கு கொடுத்து அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறது. அப்போ வியூ நடுவில், டெம்ப்ளேட் வந்து அந்த எண்டு, மாடல் இந்த எண்டு. புரியுதா? சரி, இது புரிஞ்சுதுன்னா இது வந்து மாடல் லேயருக்கு. இப்போ நம்ம models.pyல போயிட்டு அப்போ அந்த மாடல் லேயரை எப்படி ஜாங்கோக்குள்ளே கொண்டு வர்றது, அதை தான் இங்கே பண்ண போகிறோம் models.py ஃபைலில். இப்போ இங்கே போய் ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். சரியா? இதில் நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். இப்போ நான் வந்து ஒரு ERP ஒன்று பண்ணுறேன், இல்லை ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் சேலரிலாம் கிரெடிட் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல models.model அப்படின்னு கொடுக்குறேன். இது என்னன்னு புரியுதா? மாடல்ஸ் ஒரு கிளாஸ் நேமுக்கு பிராக்கெட்ல இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல பைத்தான்ல கிளாஸ் நேம் எழுதி அதுக்கு பிராக்கெட்ல நீங்க இன்னொரு கிளாஸ் நேம் எழுதுனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்களா? எங்க இருக்கீங்க? கன்ஸ்ட்ரக்டரா கன்ஸ்ட்ரக்டர் இல்ல, இன்ஹெரிட்டன்ஸ். பாசிங் ஆப்ஜெக்ட் இல்ல ஸ்டீஃபன். பாசிங் ஆப்ஜெக்ட்டும் கன்ஸ்ட்ரக்டரும் நீங்க அதாவது பிராக்கெட்ஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்றது இல்ல. அது நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போயிட்டீங்க. அது கிளாஸ் நேம் கொடுத்து எம்டி பிராக்கெட்ஸ் கொடுத்தா, கிளாஸ் நேம் கொடுத்து பக்க பிராக்கெட்ல வேற ஏதாவது நேம் கொடுத்தா இன்ஹெரிட்டன்ஸ் தான். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ்னா கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் தான். அப்ப பிராக்கெட்ல இருக்கிறது என்னது? அப்ப பிராக்கெட் கரெக்ட். சங்கர் நீங்க சொல்லியிருக்கிறது, இளங்கோவன் சொல்லியிருக்கிறது கரெக்ட். இப்போ நான் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிராக்கெட்ல மாடல்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு பிராக்கெட்ல models.modelன்னு ஒன்று எழுதியிருக்கேன். இதுல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆயிருக்கு, கரெக்ட். இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ்.
இதுல எது பேரண்ட், எது சைல்டு? கிளாஸ் எம்ப்ளாயி மாடல்ஸ் டாட் மாடல் எது பேரண்ட், எது சைல்டு? அவ்வளவுதான். பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது அப்பா அம்மா பேரு, அவ்வளவுதான். அதானே பைத்தானோட சின்டாக்ஸ். உங்க பேர் எழுதுவீங்க, உங்க பேர் எழுதிட்டு நீங்க வழக்கமா சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் போட்டு இங்கிலீஷ்ல எழுதுவீங்க. பைத்தான்லனா பிராக்கெட்ல அப்பா அம்மா பேர் எழுதிக்கணும். அப்பா பேரோ அம்மா பேரோ பிராக்கெட்ல எழுதிக்கணும். அதானே பைத்தான் சின்டாக்ஸ். அவ்வளவுதான். மாடல் பேரண்ட். அப்ப மாடல் பேரண்ட்னா பேரண்ட் மாடல்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நான் அது அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் நாங்க உங்களுக்கு. மாடல்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பணும்னு எடுத்து வச்சேன். அனுப்ப விட்டேனா? சரி, நம்ம போய் தேடுவோம். இங்க எங்கேயாவது தானே கொடுத்துருக்கணும். இன்ட்ரடக்ஷன் டு மாடல்ஸ். இதுல போய் பார்ப்போமா? மாடல்ஸ். மாடல்ஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க? A model is the single definitive source of information about your data. டேட்டாபேஸ் பத்தி பேசுறது தானே மாடல்ஸ். ஆமா, ஒரு டெஃபினிட்டிவ் சோர்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் தி எசென்ஷியல் ஃபீல்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் தி டேட்டா யூ ஆர் ஸ்டோரிங். இப்போ கிளாஸ்னாலே கிளாஸ் எதை பத்தி பேசும்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஒரு கிளாஸ் கண்டிப்பா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபீல்டையும் பிஹேவியரையும் பேசும். அந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம், இல்ல ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம், இல்ல வேரியபிள்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். பிஹேவியர்ஸை தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், இல்ல மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ்னாலே கண்டிப்பா ஃபீல்டும் இருக்கும், பிஹேவியரும் இருக்கும். இது எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லயும் இருக்கும். இங்கேயும் அதே தான். அப்போ இங்க மாடல்ஸ்னு ஒரு கிளாஸை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மாடல் வந்து என்ன பண்ணும்? அந்த மாடல்ல தான் நீங்க யூஸ் பண்ற டேட்டாவோட ஃபீல்டும் பிஹேவியரும் இருக்கும். அடுத்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஜென்ரலி ஈச் மாடல் மேப்ஸ் டு ஏ சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள். ஒவ்வொன்றும் ஒரு சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் பண்ணும். ஒவ்வொன்றும் ஒரு சிங்கிள் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணும். ஈச் மாடல் இஸ் அ பைத்தான் கிளாஸ் தட் சப்கிளாஸஸ் django.db.models.model. நீங்க பைத்தான்ல கிரியேட் பண்ற ஒவ்வொரு கிளாஸும் ஒரு ஈச் மாடல் இஸ் அ பைத்தான் கிளாஸ். நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு மாடலும் ஒரு பைத்தான் கிளாஸ். அது எதோட சப் கிளாஸா? django.db.models.model. அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அந்த இந்த ரூலை ஒபே பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அதை தான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ மாடல்ஸ்ங்கிறது டேட்டாபேஸை பத்தினது. அப்போ டேட்டாபேஸை பத்தினதுங்கிற ஒரு ஒன் லைனை வச்சுட்டு நான் எப்படி ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்றது? வியூங்கிறது பிசினஸ் லாஜிக், டெம்ப்ளேட்ஸுங்கிறது HTML. ஓகே, டெம்ப்ளேட்ஸுங்கிறது HTMLனா நான் போய் HTML படிக்கணும்ல. வியூஸ்ங்கிறது பிசினஸ் லாஜிக்னா என்னை யார் ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாரோ அவர்கிட்ட போய் என்ன லாஜிக் நான் இங்க எழுதணும் சொல்லுங்க, நான் அதை பைத்தான் கூட எழுதுறேன் அப்படின்னு நான் போய் சொல்லணும்ல. அதே மாதிரி மாடல்ங்கிறது டிபினா என்ன பண்ணணும், டிபி கூட எப்படி கனெக்ட் பண்றது, அந்த ஸ்டெப்பை சொல்லணும்ல. அந்த தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் மாடல் இஸ் அ பைத்தான் கிளாஸ். ஈச் மாடல் மேப்ஸ் டு ஏ சிங்கிள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாடலும் ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும். எப்படி பாயிண்ட் பண்ணும்? இது அப்படியே வேகா இருக்கு, ரொம்ப ரா டேட்டாவா இருக்கு, என்ன பேசுறீங்கன்னே பாதி புரியல, இப்படி எல்லாம் நினைச்சா கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ரா கண்டென்ட்டை தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அதை செஞ்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிரும். நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாடலும் பைத்தான்ல நீங்க இங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு மாடல் கிளாஸும் ஒரு டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் ஆகும். டேட்டாபேஸோட இல்ல, டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. டு ஏ சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள். டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும். ஈச் மாடல் இஸ் அ பைத்தான் கிளாஸ். ஒவ்வொரு மாடலும் ஒரு பைத்தான் கிளாஸ். தட் சப் கிளாஸஸ், நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு கிளாஸும் எதோட சப் கிளாஸ்? django.db.models.modelோட சப் கிளாஸ். அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா அதை பத்தி போய் பார்த்துக்கலாம். கிளாஸ் மாடல் எப்படி இருக்கு, த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், KW ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சது தானே. இந்த சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட் அ கிளாஸ் மெத்தட் ஆன் த மாடல் கிளாஸ் ஃப்ரம் django.db import models. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே இந்த லைனை. ஃப்ரம் django.db import models. நம்ம மாடல்ஸ் கிளாஸ்ல ஃப்ரம் django.db import models. கரெக்டா? அதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றாங்க. புக்குன்னு இவங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றாங்க, நம்ம எம்ப்ளாயின்னு கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். கரெக்டா? பிராக்கெட்ல என்ன கொடுத்துட்டாங்க? மாடல்ஸ் டாட் மாடல். ஏன் இந்த பிராக்கெட்ல மாடல்ஸ் டாட் மாடல்னு கொடுக்கணும்? ஆமா, நீங்க ஜாங்கோ ஃபாலோ பண்றீங்கன்னா ஜாங்கோல ஈச் மாடல் இஸ் a பைத்தான் கிளாஸ் that subclasses models டாட் மாடல். மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸ் தான் நீங்க கிரியேட் பண்ற பைத்தான் கிளாஸா இருக்கணும். ஈச் attribute ஆஃப் தி மாடல் ரெப்ரசன்ட்ஸ் a database field. அப்போ
இந்த 2 லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் மாடல், ஒவ்வொரு மாடலும் ஒரு டேபிள். நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு மாடலும் ஒரு டேபிள். நான் வேணா இங்க தனியா எழுதுறேன். சரியா? இந்த 2 லைனை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமா வேலையே முடிஞ்சுது. இந்த 2 லைனும். இது ஒரு பாயிண்ட். First point இது. Generally, each model maps to a single database table. Each model is a Python class of, இவங்க கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க போல. Each model is a Python class that subclasses அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. Each model is a Python class which is a subclass of அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். Which is a subclass of அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். நான் கிரியேட் பண்ற ஒவ்வொரு மாடலும் ஒரு டேட்டாபேஸ் டேபிளுக்கு பாயிண்ட் பண்ணும். அப்போ டேட்டாபேஸ் டேபிள்னா டேபிள்ல என்ன இருக்கும்? டேட்டாபேஸ் டேபிள்ல என்ன இருக்கும்? அதுல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும்ல. எம்ப்ளாயினா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ரோல் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, அவரோட சேலரி, அவர் அட்ரஸ், அவர் எங்க படிச்சாரு, எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருப்போம்ல. அப்போ அந்த ஃபீல்டெல்லாம் நான் என்னோட இந்த மாடலுக்கு தெரியணும். சரிதானே? ஈச் மாடல் மேப்ஸ் டு சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள்னா அந்த டேபிள்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கும்? எம்ப்ளாயி நேம் இருக்கும், சேலரி இருக்கும். இந்த டீட்டெயில்னா இந்த மாடல் கிளாஸுக்கு தெரியணும். கரெக்டா? இந்த மாடல்ங்கிற கிளாஸுக்கு தெரியணும். இந்த மாடல்ங்கிற கிளாஸ் ஒரு சப் கிளாஸ். எதுக்கு சப் கிளாஸ்? மாடல்ஸ் டாட் மாடலுக்கு சப் கிளாஸ். ஓகே, இந்த 2 பாயிண்ட் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஈச் ஆட்ரிபியூட் ஆஃப் தி மாடல் ரெப்ரசன்ட்ஸ் ஏ டேட்டா. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஈச் ஆட்ரிபியூட் ஆஃப் தி மாடல். ஆட்ரிபியூட்னா என்னது? மாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொன்றும் ரெப்ரசன்ட்ஸ் டேட்டாபேஸ் ஃபீல்டு. ஆமா, மாடல்ங்கிறது டேபிளை பாயிண்ட் பண்ணுதுன்னா மாடல்ல இருக்கிற ஆட்ரிபியூட் எதை பாயிண்ட் பண்ணணும்? அந்த டேபிள்ல இருக்கிற இல்ல அந்த டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்கிற ஃபீல்டை தானே பாயிண்ட் பண்ணணும். ஃபீல்டுங்கிறது நான் காலம் நேம்ஸை சொல்றேன். அந்த டேபிள்ல இருக்கிற காலம் நேம்ஸ். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக. சரி, இது புரிஞ்சிருச்சு. வித் ஆல் ஆஃப் திஸ் Django gives you automatically generated. சூப்பர். இந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் செஞ்சு கொடுத்துறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கடைசி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் எக்ஸாம்பிள் மாடல் டிஃபைன்ஸ் அ பர்சன் விச் ஹேஸ் அ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இந்த பாருங்க. அப்போ ஃப்ரம் Django.db இம்போர்ட் மாடல்ஸ். அதில் பர்சன் ஒரு கிளாஸ். கண்டிப்பாக அந்த பர்சன் கிளாஸ் எதோட சப் கிளாஸாக தான் இருக்கணும்? மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸாக தான் இருக்கணும். அவ்வளோதான், அந்த ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. அப்போ மாடல்ங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது? மாடல்ங்கிறது டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டை பாயிண்ட் பண்ணுது. அப்போ டேட்டாபேஸில் இருக்கிற ஃபீல்டு. அப்போ டேட்டாபேஸில் இவங்க பர்சனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நேம்னு ஒன்றும் லாஸ்ட் நேம்னு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதிலே கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி மாடல். ஈச் ஃபீல்ட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ஆஸ் அ கிளாஸ் ஆட்ரிபியூட். இதெல்லாம் தனியாக படிச்சுக்கலாம். சரியா? அதாவது இப்படி கொடுக்கறது எதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்படி கிளாஸ் பர்சன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இப்படின்னு கொடுக்கறது the above person model. the above person classன்னு சொல்லணுமா, the above person modelன்னு சொல்லணுமா? the above person class அப்படின்னு சொல்லணுமா, மாடல்னு சொல்லணுமா? கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அது மாடல் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கிறதுனால மாடல்னு சொன்னா தப்பு இல்லை. the above person model would create a database table like this. நீங்க ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்து மாடல்ஸ்ல எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் ஃபீல்டு வேணும், 30 கேரக்டருக்கு. அடுத்து மாடல்ஸ்ல கேரக்டர் ஃபீல்டு வேணும், அதுல ஒரு 30 கேரக்டருக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுங்க. அந்த டேபிளுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்குது. மை ஆப் அண்டர்ஸ்கோர் பர்சன் ஒரு பேர் இருக்கு. சரியா? இதெல்லாம் நம்மளும் பேர் வச்சுக்கலாம். நமக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இப்படி ஒரு டேபிளை உங்களோட பைத்தான் கிளாஸ் கிரியேட் பண்ணும். நீங்க மேல கிரியேட் பண்ணியிருக்கிற பைத்தான் மாடல் கிளாஸ் இருக்குல்ல, இந்த மாடல் கிளாஸ் உங்களுக்கு ஒரு டேபிளை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். இந்த கிரியேட் டேபிள்லாம் நம்ம போய் எங்கேயும் டைப் பண்ண வேண்டாம், அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி கிரியேட் பண்ணும்? நீங்க இங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல நீங்க மேக்ஸிமம் லென்த் 30ன்னு கொடுத்துருக்கீங்களா? ஆமா, அப்போ வேர் கேரட் 30 அப்படின்னு கொடுத்துரும். நீங்க லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, அப்போ லாஸ்ட் நேம் கொடுத்துரும். நான் ஐடியே கொடுக்கலையே, அது எப்படி வந்துச்சு? அது டிஃபால்ட்டா ஜாங்கோவே ஆட் பண்ணி விடும் மாடல்ஸோட சேர்ந்து. ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி சீரியல் 0, 1, 2, 3ன்னு ஜென்ரேட் ஆகும். இது தவிர இதுலேயே கொடுத்துருக்காங்கல்ல, an ID field is added automatically but this behavior can be overridden. அது 0, 1, 2ன்னு ஆரம்பிக்கும். ஒருவேளை எனக்கு வேற ஐடி நம்பர் வேணும், ஏபிசின்னு வேணும்,
101 102 வேணும்னா நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. The create table SQL in this example is formatted. அது வந்து அதெல்லாம் வேற நோட்ஸ் சரியா? அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். நம்ம வேலை முடிஞ்சது. இதை தான் நம்ம பண்ண போறோம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது இதுல கஷ்டமா இருக்கா? இல்ல ஓவர் தியரியா போட்டு சொல்லிட்டேனா? புரியுதா? யாருக்கும் புரியாம இருக்கீங்களா? இந்த கண்டென்ட் உங்க மைண்ட்ல நின்னா போதும். மாடல்ஸ் டாட் மாடல்ங்கிறது வேற எதுவும் தேவை கிடையாது. அப்போ நம்ம இப்போ கிரியேட் பண்ண போற நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணா போதும். அந்த கிளாஸ் மாடல் கிளாஸோட சப் கிளாஸா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணா போதும். அப்படி கிரியேட் பண்ண போற கிளாஸ் கிளியர். ஓகே, நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அது மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸா கிரியேட் பண்ண போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. நம்ம டேபிளுக்கான கோடை எழுத வேண்டாம். அப்போ Django provides 95% of the tasks automatically done. Remaining 5% only can only be done by developer. இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் முதல்ல படிச்சோம்ல, அதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இப்போ நான் எம்ப்ளாயி கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக எம்ப்ளாயி மாடல்ஸ் டாட் மாடல் கோலன் சின்டாக்ஸ் கரெக்டாக. இப்போ நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்? எம்ப்ளாயி நம்பர் ஒன்று வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி நம்பர் என்னென்னலாம்? எம்ப்ளாயி நம்பர் தான் ஐடி ஜென்ரேட் ஆகும். சரி வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நம்பர் எதுல இருந்து எம்ப்ளாயி நம்பர்? மாடல்ஸ் டாட். அப்போ இந்த மாடல்ஸ் கிளாஸ் என்ன பண்ணும்? அதுதான் நான் இப்போ போய் பார்க்கணும். ஜாங்கோல மாடல்ஸ் கிளாஸ் என்ன பண்ணும்? இங்கே எங்கேயாவது போய் பார்ப்போமா? மாடல்ஸ் ஏதாவது தேடி பார்ப்போமா? மாடல்ஸ் கிளாஸ் ஜாங்கோ அப்படின்னு தேடி பார்ப்போம். அந்த கிளாஸ் பற்றி தெரிஞ்சாதானே அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபீல்டு எல்லாம் யூஸ் பண்ண முடியும். மாடல்ஸ் கிளாஸ், திஸ் டாக்குமெண்ட் கவர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி மாடல் கிளாஸ். சரி, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்களே. ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா? Django டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ், மாடல்ஸ் டாட் மாடல். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? இதில் போய் பார்க்குறது பெரிய கண்டென்ட்டாக தெரியுது. சரி பார்ப்போம். நான் இது எல்லாத்தையும் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே மாடல்னு கொடுத்தீங்கன்னா மாடல்ஸ்னு இதில் கொடுத்தீங்கன்னா டாட் வச்சிங்கன்னா எங்கெங்கிருந்துலாம் டேட்டா வரும்? மாடல்ஸ் கிளாஸ்லேருந்து வரும். கரெக்டா? இப்போ மாடல்ஸ் கிளாஸ்லேருந்து வர்ற ஒரு ஃபீல்டு தான் இன்டீஜர் ஃபீல்டு, கேர் ஃபீல்டு இப்படிலாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் அங்கே இருக்கிற இப்போ இந்த இன்டீஜர் ஃபீல்டு எங்கே இருக்குன்னா மாடல்ஸில் இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கணும். போய் பார்ப்போம், காமிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட். நம்ம தான் இங்கே பார்த்தோமே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு சாம்பிள் பார்த்தோமே. இந்த கொடுத்துருக்காங்கல்ல கேர் ஃபீல்டு மேக்ஸ் லென்த் 100. இதை தான் நான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். மாடல்ஸ் ஏற்கனவே டைப் பண்ணிட்டோமா? மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்டு மேக்ஸ் லென்த் 30 40 60 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துக்கோங்க. 100 தான் இல்லை, பேர் எவ்வளோ பேர் இருக்கும்? 20 கேரக்டர் கொடுக்குமா? 20 கொடுத்து வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்குறது? எம்ப்ளாயி சேலரி. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி சேலரிக்கு இன்டீஜர் ஃபீல்டு. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். வேறு என்ன கொடுக்கலாம்? அட்ரஸ் கொடுக்கும். இது சேலரியா? சேலரி வச்சுக்கலாம். சேலரி. வேறு என்னங்க கொடுக்குறது? அட்ரஸ் வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி நேம் அட்ரஸ் வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. 50 வச்சுக்கலாமா? என்ன கேட்குறீங்க? கொடுக்கலாம். நீங்கள் என்ன வேணும்? நான் சும்மா எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணுறேன், அதனால இப்படி கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் மாடல்ஸ் டேபிள் மாடல்ஸ் கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதில் இப்போ நான் இதுலேயே அதான் இதில் காட்ட வந்தேன். அது கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக தெரியுது, ஓவர்லோட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல இதை முடிச்சுட்டு அதை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவ்வளோதான். கொடுக்கலாம். கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் மாடல் ரெஃபரன்ஸ் கைட்ஸ். இதில் மாடலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது? மாடல் ஃபீல்டு ரெஃபரன்சஸ் இதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃபீல்டில் என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்காங்களா? கேரக்டர் ஃபீல்டுலேயே நீங்கள் இவ்வளோ கொடுக்கலாம். நான் சும்மா ரொம்ப ஷார்ட்டாக காட்டுறேன் உங்ககிட்ட. கேரக்டர் ஃபீல்டுலேயே எனக்கு மேக்ஸிமம் லென்த் 2 இருக்கணும். இதெல்லாம் அஃபிஷியல் டாக்குமெண்ட், எந்த வேறு ரெஃபரன்ஸ் இல்லை. இந்த ப்ரோக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், ஒரு சாம்பிள் நான் பண்ணினதை விட இவங்க வச்சுருக்கிற சாம்பிள் நல்லாயிருக்கும். இப்போ நான் சும்மா எம்ப்ளாயின்னு கிரியேட் பண்ணதாவது ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைன் புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்களேன். இப்போ கிளாஸ்
ஸ்டூடெண்ட், மாடல்ஸ் டாட் மாடல் இது உங்களுக்கு தெரியும். என்ன கொடுத்துட்டாங்க, ஒவ்வொருத்தரோட ஷார்ட்கட், இப்போ ஜூனியர்னா எஸ்ஆர், சீனியர்னா எஸ்ஆர், ஜேஆர், எஸ்ஆர்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபீல்டு, இயர்ஸ் அண்ட் ஸ்கூல் சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் அண்ட் ஸ்கூல் கொடுத்துட்டாங்க. அந்த இயர்ஸ் அண்ட் ஸ்கூலுக்கு இவங்க மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு என்ன எடுக்கிறாங்க, எனக்கு மேக்ஸிமம் லென்த்து 2 இருக்கணும். சாய்ஸஸ் வந்து இயர்ஸ் இன் ஸ்கூல் சாய்ஸஸில் ஒன்றா இருக்கணும். டிஃபால்ட் வந்து எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் ஃப்ரெஷ்மேன். இப்படியெல்லாம் கொடுக்கலாம். இதே மாதிரி கீழே நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதாவது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரியா, லேபிள் என்ன பண்ணும், ஈனம் என்ன பண்ணும், எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் டாக்குமெண்டேஷன். ஓகே, இப்போதைக்கு நான் சும்மா ஒரு 4 ஃபீல்டு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். சரியா, அப்போது நம்ம பொதுவாக அப்போ மாடல்னா என்ன புரிஞ்சுக்கணும், மாடல் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான். என்ன புரிஞ்சுக்கிட்டோம், மாடல்னாலே கண்டிப்பாக அது டேட்டா பேஸில் ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும். ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக அது டேட்டா பேஸில் டேபிளை பாயிண்ட் பண்ணும். மாடலில் நீங்கள் இங்கே என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ, மாடல்ஸில் எனக்கு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் கொடுக்குறீங்களோ, இந்த எம்ப்ளாயி நம்பர், நேம், சேலரி, அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற டேபிளோட ஆட்ரிபியூட்ஸ். சரியா, அந்த டேபிளில் இந்த 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 ஃபீல்டெல்லாம் வரப்போகுது. எம்ப்ளாயி நேம், நம்பர், சேலரி, அட்ரஸ் இதெல்லாம் அதில் வரப்போகுது. சரியா, ஆனால் இதில் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து பிஹேவியர்லாம் அதில் ஏதோ படித்தோமே. இப்போ நான் இதில் எங்கேயோ படித்தோம்ல, படிக்கலையா? சரி, அது வேணா பின்னாடி காமிக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான டேபிளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்படி இந்த மாடல் வந்து எப்படி மாடல்ஸ் டாட் பை ஃபைல் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி கொடுக்கும், அந்த ஸ்டெப் தான் அடுத்த ஸ்டெப். இப்போ இது வரைக்கும் டைப் பண்ணிட்டீங்களா? நான் இது உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்புவா உங்களோட மாடல்ஸில். நைஸ், சங்கர் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, நான் பாருங்கள். சூப்பருங்க, இதை தான் தேடிட்டு இருந்தேன். மாடலோட ஃபீல்ட்ஸ் தான். சரியா, இப்போ நீங்கள் என்ன இதில் ஆட்டோவாக ஃபில் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு இதில் டேட் வேணுமா, கேரக்டர் வேணுமா, பூலியன் வேணுமா? இப்போ டேட் ஃபீல்டு தானே கேட்டிங்க, நான் சும்மா கேர் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தேன். இல்லை நீங்கள் டேட் ஃபீல்டுன்னு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதில் ஆட்டோ நவ் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் டேட் என்னங்கிறத எடுத்துக்கும். இதெல்லாம் இந்த டேட் ஃபீல்ட் டாட் ஆட்டோ நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா கரண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கும். நல்லாயிருக்கும், இந்த மெட்டீரியலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இதில் போய் எடுத்துக்கலாம். சரி, இது கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ எது வரைக்கும் பேசியிருக்கோம், மாடல்ஸ் டாட் பை would automatically create a database table for me. எப்படி தான் இந்த இடத்துல எங்கேயோ போட்டிருந்துச்சு, எங்கே போட்டிருந்துச்சு ஞாபகம் இல்லையே, அதை எடுத்து வைக்கலையா? சரி, போட்டிருந்துச்சு நம்ம பார்த்ததில்ல. அது எப்படிங்க பண்ணோம், அதை ஜாங்கோவே பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னீங்களே, எப்படி? ஒன்றும் கிடையாது. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இதில் காமிக்கிற பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, பைத்தான் நமக்கு தெரிஞ்சது என்ன, மேனேஜ் டாட் பை. இந்த இடத்துல சரி, இந்த இடத்துல இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போது அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு இதை பண்ணுவோம். இப்போ நீங்கள் டிபி ஆப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, முதல்ல உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ஸ்டெப்போடு இன்றைக்கி பாஸ் பண்ணுவோம். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி நான் டிபி ஆப்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தெரியப்படுத்திடுங்க. எப்படி தெரியப்படுத்துவீங்க, செட்டிங்ஸில் தானே, செட்டிங்ஸில் போய் டிபி ஆப் அப்படின்னு ஆட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால்டு ஆப்பில் டிபி ஆப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை மட்டும் கொடுத்து வைங்க போதும். மீதியை நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இந்த டேட்டாபேஸை கண்டினியூ பண்ணி நம்ம ஜாங்கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனே பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு முடிச்சிருக்கிறதோட ரீகேப் யாராவது சொல்கிறீங்களா, இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டாட்டிக் பாத் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்ட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து டெம்ப்ளேட்டில் எப்படி
கொண்டு வரதுங்கிறத பார்த்துருக்கோம். இமேஜஸும் அதே போல் வந்து எங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறது, அந்த பாத்தை யூஸ் பண்ணி எப்படி டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணி காமிக்கிறதுங்கிறத பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் டிபி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னும் பார்க்கல. ஸோ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான். ஓகே. ஸோ செட்டிங்ஸில் வந்து அந்த ஆப் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, சூப்பர். அவ்வளோதாங்க. இப்போ நாளைக்கு இந்த models.pyல நம்ம பண்ண சேஞ்சஸ் மூலமா டேபிள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுதா? அப்படி டேபிள் கிரியேட் ஆச்சுன்னா அந்த டேபிளை என்னோட ஜாங்கோல இப்போ நம்ம மாடல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை நான் என்னோட டெம்ப்ளேட்டில், அதாவது வியூவில் அதாவது எப்படி சொல்கிறது, ப்ரெசன்டேஷன் லேயரில் நான் இதை போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பண்ண உங்களோட நோட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி பார்த்துட்டே வாங்க. இந்த ஒவ்வொரு ஓவர் வியூவையும், ஒருவேளை இந்த ஓவர் வியூ இப்போ இவங்க சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, நோட் பண்ணி வைங்க. நீங்கள் எப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அப்போ இந்த ஓவர் வியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இது வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அப்போ நாளைக்கு நம்ம டிபி கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, அப்போ இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம்.